பொருளாதாரம் என்றால் என்ன? நண்பர்களே, அது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, விநியோகம், பரிமாற்றம் மற்றும் நுகர்வை ஆய்வு செய்யும் சமூக அறிவியல். எளிமையாகச் சொன்னால், குறைந்த வளங்களை பயன்படுத்தி மனிதத் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் அறிவியல். உங்கள் தினசரி வாழ்க்கையில் இருந்து நாட்டின் வளர்ச்சி வரை எல்லாம் இதன் ஒரு பகுதியே. இன்று எக்கனாமிக்ஸ் வயர் சேனலில் இதை விரிவாக பார்ப்போம். மறக்காமல் சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொருளாதாரத்தின் அடிப்படை. பொருளாதாரம் ஒரு நாட்டின் அல்லது சமூகத்தின் உற்பத்தி, விநியோகம், நுகர்வு செயல்முறைகளை உள்ளடக்கியது. நுகர்வு, சேமிப்பு, முதலீடு போன்றவை சந்தை சமநிலையை தீர்மானிக்கின்றன. 3 முக்கிய துறைகள்: விவசாயம், தொழில், சேவைத்துறை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகில் பற்றாக்குறை உள்ளதால் என்ன உற்பத்தி செய்வது, யாருக்கு, எவ்வாறு என்பதில் தேர்ந்தெடுக்கும் செயல்முறை முக்கியம். பொருளாதாரத்தின் வகைகள்: நுண்பொருளாதாரம் அல்லது மைக்ரோ எக்கனாமிக். தனிநபர்கள், குடும்பங்கள், நிறுவனங்கள் பற்றாக்குறை நிலையில் விலை, தேவை, விநியோகத்தை பொறுத்து எவ்வாறு முடிவெடுக்கின்றனர் என்பதை ஆய்வு செய்கிறது. அகல் பொருளாதாரம் அல்லது மேக்ரோ எக்கனாமிக். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஜிடிபி, பணவீக்கம், வேலையின்மை, வளர்ச்சி விகிதம் போன்றவற்றை பொறுத்து பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, கடைக்காரர் விலையை உயர்த்தினால் தேவை குறையும், இது நுண்பொருளாதாரம். நாட்டில் வேலையின்மை அதிகரித்தால் ஜிடிபி குறையும், இது அகல் பொருளாதாரம். ஏன் பொருளாதாரத்தை படிக்க வேண்டும்? பொருளாதார செய்திகளை புரிந்து கொள்ள, நிதி முடிவுகள் எடுக்க, கொள்கைகளை விவாதிக்க உதவுகிறது. இந்தியாவில் ஜிடிபி யானது 7% வளர்ச்சி என்றால் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப பட்ஜெட்டிலிருந்து அரசு நிதி வரை எல்லாவற்றிலும் இதன் தாக்கம் உள்ளது. பொருளாதாரம் நம் வாழ்க்கையின் மையமாக அமைந்துள்ளது. அதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசி வரை வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் ஜிடிபி என்றால் என்ன என்று பாருங்கள். கமெண்டில் உங்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.